ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். விட்டலனும் நாமம். விட்டலனுடைய பக்தர்கள் கதைகளை கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். சரி, இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு மனிதர் கடவுள் மேலே ஆழ்ந்த பக்தி செலுத்திட்டால் போதும். அவர் எப்படி இருந்தாலுமே அதை பற்றி கடவுளுக்கு கவலையே இல்லை. அவருக்கு தேவையெல்லாம் உண்மையான அன்பும் பக்தியும் மட்டும்தான். அப்படி தான் ஒருத்தர் கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருந்து துறவரத்துக்கு போயிட்டார். அவருடைய குருநாதருடைய கட்டளையினால் மறுபடியும் என்ன பண்ணிட்டார், இல்வாழ்க்கைக்கு வந்துட்டார். இல்வாழ்க்கையிலேருந்து துறவரத்துக்கு போகலாமா, ஆனால் துறவரத்துலேருந்து இல்வாழ்க்கைக்கு திரும்பி வரக்கூடாதான். அப்படி வந்ததுனால அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதனால் அவருடைய குழந்தைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்களாம் எப்படி மகான்கள் ஆனாங்க அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்கலாமா. ஆலந்தி அப்படிங்கிற இடத்துல விட்டோபா ருக்மணி அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அவருக்கு விட்டோபா அப்படிங்கிறவர் எப்போவுமே பக்தியிலேயே இருக்கிறதுனால தன்னுடைய மனைவியான ருக்மணிக்கிட்ட கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, காசிக்கு போயிடுறாரு. அப்படி காசிக்கு போனவர் ராமானந்தர் அப்படிங்கிற ஒரு குருக்கிட்ட போய் சீடனாக சேர்ந்துடுறாரு. அப்புறம் ரொம்ப நாளாக அவர் வரவே இல்லை. கணவன் வருவார் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவும் அவருக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் இந்த ஆலந்தி அப்படிங்கிற ஊருக்கு அந்த ராமானந்தர் வர்றாரு. அப்படி அவர் வரும்போது இந்த ருக்மணி அம்மாவை பார்க்குறாரு. பார்த்ததுமே இவருக்கு அந்த அம்மா மேலே அந்த அம்மாவை பார்த்தா ஏதோ ஒரு தெய்வம்சம் பொருந்தியவங்களாக திகழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் அந்த அம்மாவையே பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த அம்மா சரி, நம்ம இந்த சாமியார்கிட்டையாவது போய் ஆசீர்வாதம் வாங்கினானாக்கா நம்மளுடைய கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சாமியார் காலில் விழுந்து கும்பிட்றாங்க. அப்போ அவர் நீ புத்திர பாக்கியத்தோட தீர்க்க சுமங்கலியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய கணவன் அந்த அம்மாவை விட்டுட்டு காசிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் அவருடைய சீடர்கள்கிட்ட இவங்களுடைய கணவன் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னதுமே நம்மளுடைய விட்டோபா தான் இந்த அம்மாவோட கணவன் அப்படின்னு சொன்னதுமே உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. நீ எப்படி மனைவியை தனியாக விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவோட கட்டளை இன்னையிலேருந்து நீ இல்லறத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எல்லாருமே துறவரத்துலேருந்து எப்படி இல்லறத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இது குருவோட கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு குருவோட கட்டளையை கடவுளோட கட்டளையாக ஏற்றுக்கிட்டு அவர் இல்லறத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு 3 பசங்களும் ஒரு பொண்ணும் பிறக்கிறாங்க. அதாவது நிவர்த்தி தேவர் அப்படிங்கிறவர் பிரம்மாவோட அவதாரமாகவும், ஞானேஸ்வரர் அப்படிங்கிறவர் நம்மளுடைய விஷ்ணு பகவானுடைய அவதாரமாகவும், சோபான தேவர் அப்படிங்கிறவர் நம்மளுடைய சிவபெருமானுடைய அவதாரமாகவும், முக்தாபாய் அப்படிங்கிறவங்க நம்ம எல்லாருக்குமே முக்தியை கொடுக்கக்கூடிய பார்வதி தேவியாகவுமே பிறக்கிறாங்க. துறவரத்தில் இருந்தவர் இல்லறத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையே புறக்கணிக்கிறதுனால உடனே விட்டோபாவும் ருக்மணி என்ன பண்ணிட்டாங்க, திரிவேணி சங்கமத்தில் போய் ஜலசமாதி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த 4 குழந்தைங்களுமே ஆதரவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனாலுமே 4 பேருமே பக்தியில் மிக சிறந்தவங்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உபநயனம் ஆகிற காலம் வந்தது. அதாவது வேதங்களை முறைப்படி கற்றுக்க வேண்டிய வயது வந்த உடனே அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டதும் அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, இங்கெல்லாம் யாரும் சொல்லித்தர முடியாது, நீங்கள் பக்கத்து ஊரில் போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பக்கத்து ஊர்லேயும் போய் கேட்டதுமே அவங்க எல்லாமே உங்கள் அப்பா துறவரத்துலேருந்து இல்லறத்துக்கு வந்தார், அதனால் உங்களுக்கெல்லாம் வேதம் படிக்கிற தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள உதாசீனப்படுத்திடுறாங்க. உடனே ஞானேஸ்வரருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. தன்னுடைய அண்ணனான நிவர்த்தி தேவரையே குருவாக ஏற்றுக்கிட்டு குண்டலினி அப்படிங்கிற யோக சக்தியின் மூலமாக அவர் வேதத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அவங்க இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இந்த வேதத்தை எல்லாம் ஒரு எருமை கூட சொல்லும் அப்படின்னதுமே உடனே அவர் அங்கே இருக்கிற ஒரு எருமையை கூப்பிட்டு இவர் எதுலேருந்து நிறுத்தினாரோ அதுலேருந்து அந்த எருமையை வேதம் சொல்கிறாரு. உடனே அந்த எருமையும் வேதம் சொல்லுது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆன்ம பலம் பக்தி அப்படிங்கிறது எவ்வளோ இருந்திருக்கணும். அதை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க காலில் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க பக்தியிலேயே சிறந்து விளங்குறாங்க. நிவர்த்தி தேவர் ஞானேஸ்வரருக்கு குருவாக இருந்திருக்காரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பகவத்கீதையை மக்கள் எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால சமஸ்கிருதத்தில் இருந்த பகவத்கீதையை மராட்டி மொழியில் எழுத சொல்கிறாரு. அவர் ஞானேஸ்வரி அப்படிங்கிற பேரில் அந்த பகவத்கீதையை எழுதியிருக்காரு. இவங்க 4 பேருமே நிறைய அதிசயங்கள் நடத்தியிருக்காங்க. எப்படி அப்படின்னாக்கா, உயிரில்லாத செவ்வறு மேலே உட்காந்து 4 பேருமே அப்படியே செவ்வரே நடந்து போகிற மாதிரியெல்லாம் அதிசயங்கள் நடத்தியிருக்காங்க. இந்த உலகம் முழுதுமே மக்கள் பக்தியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்தியை பரப்புறதுக்காக ஒவ்வொரு ஊராக போய் பக்தியை பரப்பியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்
தமிழ்நாட்டில் வந்து தை மாதம் ஆனால் எப்படி பழனியில் இருக்கிற முருகனை வந்து நடப்பாதையாக போய் பார்க்குறோம், அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து ஆடி மாதம் வர ஏகாதசி அப்போ வந்து நம்மளுடைய விட்டலனை பார்க்குறதுக்காக வந்து நடப்பாதையாக மக்கள் போய் பார்ப்பாங்க. அது வந்து வார்க்கரி சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக நாமளும் போய் இந்த வார்க்கரி சம்பிரதாயத்தில் கலந்துக்கலாமா? சரி, இன்றைக்கி வந்து இவங்க 4 பேரோட கதையும் ரொம்ப சுருக்கமாக பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது பிழைகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கணும். சரி, நாளையிலேருந்து யார் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்கள். இனிமேல் யார்? விட்டலனும் நாமளும் தான். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.